முத்தத்தான் கொடுத்தேன். அழகான இரவெல்லாம் முத்தத்தை கொடுத்துக் கொண்டிருந்தால் இன்னொரு ஊரே உருவாகிவிடும். பெண்ணை சொல்லுங்களா உன்னை கட்டி விடுத்து ஒரு முத்தம் தான் கொடுத்து சரி வந்து வெளிமடுத்து விட்டது. மக்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். எதற்காக? முன்பாக நான் இன்னொரு ஒரு அல்லவா, அதனால் என் உடலெல்லாம் நிச்சயமாக இருக்கிறது. பாருங்களே தடாகம் அதில் இறங்கி நீராடி அதுக்காக என்ன செய்ய வேண்டும்? சத்தியப்படுத்திக் கொள்ளும் குழந்தையை வாழ்க்கிற பாமர மக்களை நீ தவறாக நினைப்பார்கள். உலகத்துக்கு காட்சி கொடுக்க பகவானை கரைக்கு குழந்தை வைத்துக் கொண்டிருக்காம என்ன முடியாது. சுவாமி நீங்களே வைத்துக் கொள்ள வேண்டாம், சத்தியப்படுத்திக் கொள்ள வந்து விடுவீர்கள். அப்படியா? சீக்கிரம் வந்து இந்த பெண்ணை கட்டிப்பிடித்து மொத்தம் கொடுத்ததால் ஒரு குழந்தை பிறந்து விட்டது. இதோ வந்து விடுங்கள் என்று சொன்னவர் இன்னமும் காட்டவில்லையே. அப்படி என்றால் உன்னுடைய மன குறை தீரவில்லை. இல்லை. சரி, உன்னுடைய மன குறையை தீர வேண்டும் என்றால் இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? விமாச்சலம் செல்ல வேண்டும். அந்த சிவபெருமானை நீ வழிபட வேண்டும். அவரை வழிபட்டால் உன்னுடைய குறை தீர்ந்துவிடும். ஆண்டவா, இதில் எந்த ஆபத்து வராதே. இதில் எந்த ஆபத்துமே வரப்போவதில்லை. உன்னுடைய மனக்குறை கைலாயம் சென்று வருகிறேன். புறப்படு. வைகுண்டம் அனுப்பினேன், அவனுடைய குறையை தீர்க்கவில்லை என்று உரைத்து விட்டார். இருந்தாலும் இப்போது கைலாயம் அனுப்பியிருக்கிறேன் என்னுடைய தாத்தாவிடத்திலே. சரி, நீ சென்று பார்க்கலாம். இந்த உலகில் உள்ள ஜீவராசி அனைத்திற்கும் படியெடுக்க பரபொருளாக இவன் சுமயமாக்கும். எங்கு பார்த்தாலும் விஞ்ஞானமாகும். உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் எந்த ஒரு குறைவில்லாமல் கல்லைக்கும் உள்ள தானிக்குள்ளே படியெடுக்க பரபொருள் நாடு. இருந்தாலும் அதிகாலையில் வந்தார் நாரதன். வந்தால் மலைக்கு சென்று விட்டார். மீண்டும் அதில் எடுத்துக்கலாம், இதிலே எடுத்துக்கிறேன். சங்கரா
ராதா நீலகண்டா. அதிகாரியில் வந்தால் பேசாதீங்க மாஸ்டர். தாத்தா இத பாத்தீங்களா அதிகாலையில வந்து தரிசனம் பெற்றேன். மீண்டும் உலோகத்தை சுற்றி வருகின்ற நேரத்தில் உலோகத்திலே ஒரு அதிசயத்தை நான் பார்த்தேன். அதிகாரி எழுதி விட்டு உலகத்தை வரவழைக்க வழக்கம் வேண்டுமிக்க நேரத்தை உலகத்திற்கு வரக்கூடிய இன்று உலக மார்க்கமாக சென்றிருக்கிறாய். உலகத்தில் ஒரு அதிசயத்தை பார்த்தாயா? அப்பேற்பட்ட அதிசயம் என்ன அதிசயமோ? தாத்தா அந்த அதிசயம் என்ன தெரியுமா? உலோகத்திலே ஒரு பாலைவனம் இருக்கிறது. அந்த பாலைவனத்திலே ஒரு பட்டு போன மரம் ஒன்று இருக்கிறது. அந்த பட்டு போன மரத்திலே பாலானது சொட்டு 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 என்று விழுந்து கொண்டிருக்கிறது. நாரதா, நீ ஒரு வார்த்தை வித்தையில வித்தாக இருக்கிறது. உலக மார்க்கமாக சென்றிருக்கிறாய். உலகத்திலே பாலைவனத்தை பார்த்திருக்கிறாய். அந்த பாலைவனத்திலே ஒரு பட்டு போன மரம் இருக்கிறது. அந்த பட்டு போன மரத்திலே பால் சொட்டோ சொட்டோ என்று சொட்டுகிறதா? இதை நான் நம்ப வேண்டுமா? நாரதா, நீ யார்? எப்பேற்பட்டவன்? ஒரு நாளைக்கு ஒரு நல்லம் செய்யாவிட்டால் உன் சிறப்பானது 1000 பிடித்து விடுவது உன் தாயாரை தங்க கொடுத்த சாபம். ஆகையால் இன்று உலகம் சென்றிருப்பாய். கலகத்துக்கு வழிகேட்டு என்று தாத்தாவிடமே கலகத்தை கொண்டு வந்து விட்டாயா? தாத்தா, நான் ஏன் தாத்தா உங்களிடத்தில் கலகத்தை செய்ய போகிறேன்? நீங்கள் யார்? எப்படிப்பட்டவர்? இந்த உலகத்திற்கே படிகளுக்கும் கர்த்தா. மூர்த்திக்கெல்லாம் முதல் மூர்த்தி. உங்களுக்கு நான் கலகத்தை தோற்கிறேனா? தாத்தா, அந்த அதிசயத்தை பார்த்தேன். உங்களிடத்தில் உரைக்கலாம் என்றுதான் ஓடி வந்தேன். உலகத்தில் நான் யாரை வேண்டுமானால் நம்புவேன். ஆனால் உன்னை மட்டும் நம்ப மாட்டேன்டா. தாத்தா, சரி நான் வருகிறேன். அதிசயத்தை நீ மட்டும் பார்க்கலாம். ஆமாம் தாத்தா. நீ உரைப்பது உண்மையாக இருந்தால் அந்த பாலைவனத்திலே பட்டு போன மரத்திலே அந்த பால் சொட்டும் காட்சி நான் பார்க்க வேண்டும். ஏன் தெரியுமா? பச்சை மரத்தில் தான் பால் சொட்டி நான் பார்த்திருக்கிறேன். தவிர பட்டு போன மரத்தில் இதுவரை பால் சொட்டி நான் பார்த்தது. நீ பார்த்தாயா? அந்த அதிசயத்தை நான் பார்த்தேனே. அது உங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்றால் ஓட்டணும். மீண்டும் கேட்கிறேன், இதில் கலகம் எதுவும் இல்லை. ஒரு கொட்டா பார்த்து அதிசயம் பார்க்க வேண்டுமா வேண்டாமா? இவ்வளவுதானே? உன்னுடைய வார்த்தைக்கு இப்போதே புறப்படு. அந்த அதிசயத்தை நானும் பார்க்கிறேன். Thank you.
காலையில என் கால்கள் எல்லாம் வலிக்கிறது. அப்படியா தாத்தா அந்த அதிசயமாகப்பட்டது அந்த அதிசயம் இந்த இடத்தில் தான் இருக்கிறது. அதிசயத்தை பிறகு பார்ப்போம். யாரோ தெரியவில்லை, என்னையே போய் கருது அமர்க்கிறார்கள். பக்தருக்கு காட்சி தர வேண்டும் அல்லவா? இருக்கட்டும், பக்தருக்கு காட்சி கொடுங்கள். இருந்தாலும் முதலிலே அந்த அதிசயத்தை பார்த்துவிட்டு பிறகு காட்சி கொடுங்கள். பார்த்தீர்களா தாத்தா, அந்த சாந்தி விட்டது நாளோ சந்தியாவந்தன பூஜை செய்ய வேண்டும். அதோ தெரிகிறது தடாகம் சென்று நீராடிட்டு வந்து விடுகிறேன். நீங்கள் என்ன செய்யுங்கள், அதிசயத்தை பார்த்துவிட்டு இதே இடத்திலே இருக்கிறேன். செல்வதற்குமா? இது கலகம் கிடையாது. ஓ தாத்தா, உங்களுக்கு கலகத்தை தோன்றுவதா? ஏனென்றால் உன்னை நம்பி வேறு இவ்வளவு தூரம் வந்து விட்டேன். அதிசயத்தை பார்க்க கொஞ்சம் தூரமா இருக்கிறது. அதிசயத்தை பார்க்க எவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். என்ன செய்வது? சென்று வரட்டுமா? சென்று வா. நாராயண ஓடி சென்று வரவழைத்த பரமசிவா, பவன பாபா, அநாத ரட்சகா, ஆபத்தாண்டவா, உலகை காட்டு மீசா, பரமேசா, ஜெகதீசா, என்னை மனமாற வாழ்த்துகிறேன். மனம் போல் வாழ்ந்திருப்பாய். ஆண்டவா, நான் மனம் போல் வாழ்ந்தால் எனக்கு ஒரு குறை. உனக்கு ஒரு குறையா? அந்த குறையை தாங்கள் தான் சுவாமி தீர்த்து வைக்கிறீர்கள். பெண்ணே, உன் குறை தீர்ப்பது பிறகு இருக்கட்டும். சரி, உன்னை பார்த்த பிறகு என் மனதில் ஒரு பெருத்த குறை வந்து விட்டது. தங்களுக்கு ஒரு குறையா? ஆமா. என்ன குறை இது? உலகத்தில் நான் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் உன்னை போன்ற ஒரு அழகான பெண்ணை இதுவரை பார்த்ததில்லை. நமச்சிவாய், நமச்சிவாய். காரணம் என்ன தெரியுமா? என் இளைவாகத்தில் இருக்க நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஆண்டவா, அது பாமர மக்களுக்கெல்லாம் படியளக்கு பத்தான் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தையால் இது. பாமர மக்களுக்கு படியளக்க பரம்பொருள் தான், நான் இல்லை என்று மறுத்து பேசவில்லை. இப்போது இந்த பரமனுக்கு நீதான் படியளக்க வேண்டும். நீ எப்படி சுவாமி படி? ஏன்? அது அப்படித்தான். ஆகையால் என் மனக்குறையை தீர்த்தால் உன் குறையை நான் தீர்த்து வைக்கிறேன். முடியாது பெண்ணே, வேணாம். பிடிவாத பிடிக்காதே. நான் நிறுவனம் செப்பை வைத்து பிறந்த வைவேந்த ஒரு உத்தாரத்தை சொன்னார். நீதான் மிகவும் அழகாக இருக்கிறாய். நீ தலையை மறைக்கலாம், குளித்தல் பெண்ணை மறைக்கலாம். நீ என்னை மறைக்கலாமா? வேணாம். மறுத்து பேசாதே. முடியாது. வா, வேணாம் சுவாமி. சொல்றதை கேளு. அது கட்டி கருதே கனிமொழியாதே.
சுவாமி சற்று முன்பாக நாம் இருவர் ஒன்று சேர்ந்தோம். அதனால் பிறந்த குழந்தை இது கொள்ளவா அழகான பெண் குழந்தை. ஒரே ஒரு முத்தத்தான குழந்தை. ஆமா ஆமா, அதுக்கு ஒரு குழந்தையா? ஓ, ரிஷிமண்டம் 20 சொல்வார்கள். ஆகையால் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் நீ வாழ்வாங்க வந்திருப்பாய். நான் சென்று வருகிறேன். பாமர மக்களுக்கு படியாக்க வேண்டும் அல்லவா? எனக்காக நானும் காத்திருப்பான். எனக்கு கூச்சமாக இருக்கிறது. சற்று முன்பாக அது பிறகு இப்போது பிறகு ஆண்டவா, ஏனென்றால் சற்று முன்பாக நான் இருவரும் ஒன்று சேர்ந்தோம். அதனால் என் உடலெல்லாம் நிச்சயமாக இருக்கிறது. ஆகையா அது பார்வையை தடாகும். அதில் இறங்கி நீராடி விட்டு வந்து சற்று எடுத்துக் கொள்ளுகிறேன். இந்த குழந்தையா பார்ப்பவர்கள் எண்ணி நிலையாட மாட்டார்களா? பையனுக்கு பரம்பொருள் மும்மூர்த்தியில் மூத்தவன் நான். என் கருத்தில் குழந்தை இருப்பது நீங்களே பெற்றுக் கொள்ள வேண்டாம், நான் வந்து பெற்றுக் கொள்வேன். அப்படியா? ஆமா. சற்று நேரம் உண்மை. சீக்கிரமாக வந்து விடுகிறேன். வந்து விடுவாயா? உன்னை நம்பித்தான் குழந்தை வாங்குகிறேன். தங்களை போய் ஏமாற்ற முடியுமா? அதானே. அப்போது போடியம்மா ஒப்பகை போடி வருகிறேன். சீக்கிரம் வந்து விடு. என்ன தன்னந்தடம் ஏதோ சுத்தி தேடி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? ஐயா ஐயா சைலன்ஸ் ஐயா, அங்க என்ன பேசுகிறீங்க? கதை கவனிங்க. ஜதிகிட்ட கேட்டு இருப்போம். மக்களுக்கு காட்சி கொடுக்கலாம் என்று வந்தேன். ஆமா, ஒண்ணுமில்லை நாரதா. அதை பார்ப்பது பிறகு ஒன்றுமே இல்லையே, இரண்டு கருத்தில் நன்றாகப்பா. இந்த நாரதன் செய்வதெல்லாம் இந்த வேலை. ஆமா, என்ன இது? நீங்கள் வைத்திருக்கின்ற குழந்தை அழவில்லை, அமைதியாக இருக்கிறது. இந்த பக்கம் தான் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. நான் தவறாக நினைக்காதே. எங்கோ குழந்தை குட்டி போட்டு விட்டு வித்தியாசம் இருக்கிறார். ஆனால் உங்கள் வீட்டால் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இரண்டு காலத்தை பாரு. முன்னாடி திரும்பிங்க தாத்தா. பாரு. ஓசை கேட்கிறது. நாராயணன் நாராயணன் தாத்தா, உலக மக்கள் அனைவருக்கும் பணிகளுக்கும் கர்த்தா
கைலாயம் சென்று என்னுடைய பாட்டியத்திலே புறப்படுகிறேன். வைகுந்தம் சென்று என்னுடைய பாட்டியத்தில்